வணக்கம். ஜோதிடத்தில் இந்த 12 லக்னங்களுக்கு வலிமை மிக்க கிரகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சார் ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்கள், அந்த கிரகத்தை பிடித்தால் முன்னேறிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஜாதகம் என்பது நவக்கோள்கள் 12 ராசிகள். இதுதான் ஜாதக கட்டம், அந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது. இது போக நிறைய கட்டங்கள் இருக்கும். நவாம்ச கட்டம், டிவிஷனல் சார்ட்ஸ்னு பேர். ராசிங்கிறது டிவிஷன் 1, டிவிஷனல். நவாம்சங்கிறது டிவிஷன் D9. நவ அம்சம் 9 கூறுகளாக ஒரு ராசியை பிரிப்பது 30 டிகிரியாக. ஸோ இதில் எல்லா கிரகமும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பில் தான் இயங்கும். ஒரு கிரகம் கொடுக்கும், சில கிரகங்கள் காப்பாற்றும், சில கிரகங்கள் அழிக்கும். இது இப்படி தான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் கொடுக்கும், சில காலம் தக்க வைக்கும், கொடுத்ததை கடைசியில் அது அழித்துவிடும். அந்த கடவுளுடைய செயல்களை செய்யக்கூடியவை தான். இருந்தாலும் ஜாதக சந்திரிகா அப்படிங்கிற புஸ்தகத்தில் இந்த 12 லக்னங்களுக்கு கெடுதல் செய்யும் கிரகங்கள், நல்லது செய்யும் கிரகங்கள், இந்த லக்னங்களுக்குன்னே தனியாக ஒரு பெரிய டீட்டெயில்டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இந்த புஸ்தகம் வேணும்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அமேசான்லேயே விற்கிது, வாங்கிக்கலாம். 110 ருபீஸோ என்னமோ தான். 1900s எழுதுனது, 13ஆம் நூற்றாண்டு எழுதுனதை அதை சான்ஸ்கிரிட்டில் இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பிவி ராமன், மறைந்த பிவி ராமன், பெங்களூர் வெங்கடராமன் அவருடைய ஜோதிஷ் மார்த்தாண்டு அவருடைய தாத்தா எழுதுனது. அதை ஒருத்தர் திருப்பி பப்ளிகேஷன் 1900 ₹1 பண்ணியிருக்காங்க. 1900ஸ்லேயே பப்ளிஷ் பண்ணது. அதனால் ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ லக்னம்னு பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை. மேஷத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ இதுக்கு அதிபதிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுதான் மெயினே. இப்போ இந்த மீனத்துக்கும் தனுசுக்கும் பார்த்திங்கன்னா குரு அதிபதி, குரு பகவான். மகரத்துக்கு கும்பத்துக்கும் சனி பகவான் அதிபதி. மேஷத்துக்கு விருச்சிகத்துக்கு என்றும் மாறாத அதிபதிகள், அதாவது ஹவுஸ் ஓனர்ஸ், வீட்டு அதிபதிகள், ராசி அதிபதிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, செவ்வாய். ரிஷபம் துலாமுக்கு சுக்கிரன், மிதுனத்துக்கு புதன், கன்னிக்கு புதன், இந்த 2க்கு புதன். அடுத்து கடகத்துக்கு ஏகராசி அதிபதிகள். மற்ற கிரகங்களாக பாருங்கள் 2 ராசி இருக்கும். இந்த கடகத்துக்கு மட்டும் சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி. ஓகே. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒரு பவர் பிளானட், பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். பவர் பிளானட் அப்படிங்கிறது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதக சந்திரிகா புக்கில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, குரு மற்றும் சூரியன். இப்போ பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு குரு லக்னத்திலேருந்து எண்ணி வர குரு 9 குடையவனாக வருவார், பாக்கியாதிபதியாக வருவார். அதனால் அந்த பாக்கியாதிபதி கிரகம் எடுத்திருக்காங்க. அது 5ஆம் அதிபதியாகவும் வருவார். மேஷ லக்னத்திலேருந்து சூரியன் 5 குடையன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 2 திரியோணாதிபதிகளை எடுத்திருக்காங்க. செவ்வாயை எடுக்கலை, ஏன்னா செவ்வாய் 8ஆம் அதிபதியாகவும் வரங்காட்டி எடுக்கலை அவங்க. ஸோ இதுதான் இங்கே என்ன ஒன்றுனா, குரு விரையாதிபதியாகவும் வருவார். அதை அவங்க கன்சிடர் பண்ணல. 9 குடையவர் பாக்கியாதிபதி அப்படின்னா நல்ல கிரகம். பொதுவாகவே லக்னத்துக்கு 9 குடைய பாக்கியம்ங்கிறது தான் ஃபார்ச்சூன்ஸு. நீங்கள் எந்த லக்னத்தை எடுத்தாலும் சரி, இப்போ இந்த ராசிகள் போடுறவங்க எல்லாமே இந்த 1, 5, 9 லக்னாதிபதி 5 குடையவன் 9 குடையவனுக்கு தான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஜோதிட நூல்கள் லக்னாதிபதிக்கு 9ஆம் அதிபதிக்குன்னு தான் சொல்லியிருக்கு. அதுவும் சில டைம் இந்த லக்னாதிபதியே 8ஆம் அதிபதி இந்த மாதிரி வரும்போது, இப்போ 9ஆம் அதிபதியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். எல்லா லக்னங்களுக்குமே 9ஆம் அதிபதி அதுதான் பாக்கியம், அதிர்ஷ்டம். அது எப்படி வேணாலும், அதுதான் குலதெய்வஸ்தானம், தெய்வருள், தெய்வ கடாட்சம். அதனால் அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு லக்குன்னு எடுத்துக்கலாம், ஃப்ளூக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ரிஷப இப்போ இந்த 2 கிரகம் சொல்லப்படுது, இந்த பவர் பிளானட்ஸு. இந்த 2 கிரகத்தை பிடித்தால் வழிபாடுகள் அது இது நிறையா இருக்குது. ஸ்லோகங்கள், வேள்விகள், ரத்தின கற்கள், ருத்ராட்சங்கள், நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ கிரகப்பிரீதி அப்படிங்குவாங்க. கிரகத்தை சாந்தப்படுத்துவது, இல்லை கடவுளை போய் நாம் சரண்டர் ஆகிட்டோமா அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு அந்த பியூர் டிவோஷனை காமிச்சிங்கன்னா அவர் அந்த பிரதிபலன்கள், கடவுளை வழிபடுறதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும். அந்த பலன் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதுபோல் கிரகங்களும் டெமி காட்ஸு, அப்போ இவர்களை வழிபடுவதாலும் ஒரு பலன் இருக்கும். அதனால தான் எல்லா கோயில்களிலும் நவகிரகங்கள் சன்னதியே தனியாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கோயில்கள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்.
ரிஷப லக்னக்காரர்களுக்கு நாம் நினைக்கிறோம் நார்த் இந்தியன்ஸ் யாரும் இங்கே வரது, எல்லாருமே வராங்க. நிறையா பேர் தமிழ்நாடு மக்களை விட நார்த் இந்தியர்கள் தான் வந்து இந்த நாடி ஜோதிடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை பார்த்துட்டு அந்த சாந்தி காண்டம், அந்த பரிகார காண்டம், தீட்சை காண்டம்லாம் பார்த்துட்டு என்னென்னமோ போய் பண்ணுறாங்க. நம்ம யார் கூர்ந்து அவங்களெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை எடுத்து சொல்வதற்கும் ஆள் இல்லை. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ஒருவரை வந்து ராஜயோகத்தை தரக்கூடியவர் அப்படின்னு போட்டிருக்கு. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் லா இங்கே இருக்கும். ரிஷபத்தில் எங்கே உங்கள் ஜாதக நோட்டில் லா இருக்கோ அதுதான் லக்னம். ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், புதிதாக இந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கு. அப்போது சனி ஒருவர் தான் பவர் பிளானட், ஒருவர் தான். சூரியனும் அடிஷ்னலாக இங்கேயும் சொல்லியிருக்கு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4 குடையவர், கல்வி ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, ஏகராசி அதிபதிங்காட்டி சூரியன் எடுத்திருக்காங்க 4ஆம் அதிபதி. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு 9, 10 குடையவராக வருவாங்க, 9ஆம் அதிபதி. இப்போ இங்கே என்னென்னா ரிஷப லக்னத்துக்கு ஜாதக சந்திரிகாலம் இப்படி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து நிறையா புஸ்தகங்கள் படிக்கிறங்காட்டி ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் ஜோதிடம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஆர்த்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பார், ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். சமையல் மாதிரி தான், சாம்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தர் இந்த காய்கறி போடுவாங்க, அந்த காய். அதே மாதிரி ஜாதகத்தில் கிரகத்தின் ஒரு பலன்கள் வந்து நீங்கள் ஒரு 100 புக்கு வாங்கினீங்கன்னா 100 புக்குலேயும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், பலன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஜோதிடம் படிக்கிறவர்களுக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். எந்த பலனை எடுத்து எப்படி பலன் சொல்லுவது, அதுக்கு தான் வந்து குரு தேவை. நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் குரு, அதாவது உபகுரு, உங்களுக்குள்ளேயே ஒரு குரு இருப்பார். அந்தரயாமியாக ஆத்மாவின் அருகே பரமாத்மா இருப்பார், ஜீவாத்மா. அவர் அந்த உபகுரு ஆக்டிவேட் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது சில பேர்த்துக்கு இயற்கையாக வாய்க்கும். இந்த சைல்டு ப்ராடிஜிஸு, சவான்ஸ் மாதிரியான ஆஸ்ட்ராலஜிக்கல் சவான்ஸு, ஏதோ ஒரு துறையில் வல்லவராக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போது நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு ஜோதிடம் நல்லா கற்று தேர்ந்த, பல வருடம் ஆராய்ச்சி செய்த யாராவது கிட்ட கேட்டுக்கணும். இல்லை இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு நம்ம நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்கோம். 2 வருடம் முடிந்தது இந்த கடந்த செப்டம்பர் மாதத்துடன். எல்லாம் நிறையா ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த லக்னத்துக்கு ஜாதக சந்திரன் சிம்பிளாக போட்டிருக்கான். ஆனால் இந்த ஸ்திர உபய, இந்த உபய லக்னம், இந்த ஸ்திர லக்னத்துக்கு 9 குடையவன் அப்படிங்கிறது பாதகாதிபதியாக வருவார் சனி பகவான். ஆனால் இந்த பாதகாதிபதி கான்செப்டே ஜாதக சந்திரிகா புக்கில் டிஸ்கஸ் பண்ணலை. ஏன் அவங்க டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா, இப்போது ஜோதிடம் புக்கு எழுதும்போதே அவங்க ஃப்ரண்ட்லேயே ஒரு ரூல் போட்டாங்க. அதாவது ஒரு பாவ கிரகம், இயற்கை பாவ கிரகம் கேந்திராதிபதியாக வந்தால் அவர் நல்லது தான் செய்வார் அப்படின்னு அவங்க ஒரு ரூல் போட்டுட்டு தான் அந்த புக்கே எழுதியிருக்காங்க. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் பாக்கியாதிபதியாகவும் வருவார், தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் தசம கேந்திராதிபதியாகவும் வருவார். இப்போ ஒரு பாப கிரகம் கேந்திராதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அது நல்லது செய்யும் அப்படின்னு அவங்க ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸாக வச்சு தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி தான் வருது அந்த புஸ்தகத்தில். அதனால தான் ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவரே ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம். அடிஷ்னலாக சூரியன் கொடுத்துருக்காங்க. அப்போ சூரியனையும் சனியும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் வழிபடலாம், ரிஷப ராசியில் பிறந்தவர்களும் வழிபடலாம். அதே மாதிரி மேஷ ராசிக்கும் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் வந்து தப்பு இல்லை. அடுத்ததான் மிதுனம். மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஒருவரே வல்லவர், நல்லவர்னு போட்டிருக்கு. நல்லது செய்யக்கூடிய கிரகம். மிதுன லக்னத்தில் ஒரு பாவப்பட்ட லக்னம். நாம் வந்து பாதிக்கப்படும் 3 லக்னங்கள்னு போட்டிருக்கோம். என்னென்ன லக்னம்? மிதுனம், விருச்சிகம், கும்பம்னு ஒரு ஆரம்ப காலத்தில் 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த பாதிக்க 24ஆம் ஆண்டு 23ல் போட்டோம். அப்போ அதை எடுத்து ஒரு யூடியூப்பும் கூட அதை பற்றி பேசியிருந்தாங்க. வீடியோ யார் போட்டதுன்னு தெரியாமல் சும்மா என்னோடய வீடியோ மட்டும் ஒரு கிளிப்பிங் போட்டு பேசியிருந்தாங்க. இது உண்மையா அப்படின்னு ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். அவருக்கு தெரியல பாவம். ஆக்சுவலாக மிதுன லக்னத்துக்கு இவங்க போட்டிருக்காங்க. சூரியன் நம்மளுக்கு தெரியும், சுக்கிரன் நம்மளுக்கு தெரியும் 5 திரிகோணாதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி. அதே மாதிரி 12 விரையாதிபதியாகவும் வருவார். அதே சமயம் மிதுன லக்னத்துக்கு நட்பு கிரகங்களே கிடையாது. எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு எதிரி பாவனையில் தான் இருப்பாங்க இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதனால தான் அந்த லக்னத்தில் போய் இண்டிபெண்ட்டாக சிந்திப்பாங்க. அவர்கள் வழியில் விட்டுவிட வேண்டும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களை யாரும் அவர்களை அடக முடியாது. இல்லை அன்பால் திருத்தலாம் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவங்கள வந்து அவங்க
போக்கில் விட்டுட்டா அவங்க ஜெயிப்பாங்க வாழ்க்கையில். இப்போ மிதுனத்துக்கு ஜாதக சந்திரிகால சுக்கிரன் கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா லக்னங்களுக்கும் 1, 5, 9 இந்த லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, 9ஆம் அதிபதி நல்லது செய்யும். சிலது எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இந்த சனி வந்து இங்கே பாதகாதிபதியாக வருவார், ஆனால் இந்த புஸ்தகத்தில் நல்லவர்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம சூரியன் மட்டும்தான் எடுக்கணும். அனுபவ ரீதியாக, என்னுடைய அனுபவ ரீதியாக சனியுமே வந்து மிக்சடு பலன் தான் தருவார் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. நம்ம சூரியன் மட்டும் சுபராக எடுத்துக்கலாம். அதுவும் லக்னாதிபதிக்கு சூரியனுமே பகை, லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கணும். இப்போ லக்னாதிபதிக்கு சனி நட்பு கிரகம், ஆனால் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு சூரியன் 4 கூடையவன் வந்து பகை கிரகம். அப்போ சூரிய தசையே வந்து பெரிய வேலை செய்யாது. ஆனால் கொடுத்துருக்காங்க ஜாதக சந்திரிகால வந்து அது அதுவும் அதே ரூல் தான். ஏகராசி அதிபதி ஒரே கேந்திரத்துக்கு இவர் ஒரே அதிபதியாக வரங்காட்டி சூரியன் நல்ல கிரகம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அப்படி தான் வரும். ஸோ இது ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வழிபாடுகள் எப்படிங்கிறது செய்து பாருங்கள். மிதுன லக்னத்துக்கு பவர் பிளானட் அப்படிங்கிறது ஜாதக சந்திரிகா புஸ்தகத்தை பொறுத்தலும் சூரியன் ஒருவரே, இந்த சுக்கிரன் ஒருவரே. அடுத்ததாக கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் ஒரே கிரகம். இது வேணால் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா செவ்வாய் தான் யோகக்காரகன், கேந்திராதிபதியாகவும் வருவார், 5 குடையவனாக வருவார், 10 குடையவனாகவும் வருவார். அதாவது திரிகோணாதிபதி மற்றும் கேந்திராதிபதி. இது எப்பவுமே கடக லக்னக்காரர்கள் செவ்வாய் பகவான், முருகர், ஸ்கந்தர், செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பவரான அமைப்பு அவர்களுக்கு. அடுத்ததாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயே போட்டிருக்காங்க. ஏன்னா டபுள் கேந்திராதிபதியாக, அதாவது கேந்திராதிபதி திரிகோணாதிபதியாக வருவார். இங்கே அப்படியே 4ஆம் கேந்திரம் 9ஆம் கேந்திரம் தாய் தந்தையரை குறிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் வரும். இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, இது வராது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4, 9 குடையவர். இதுவும் ஸ்திர லக்னம். ஸ்திரத்துக்கு 9 குடையன் பாதகாதிபதியாக வரும் அந்த ஜாதக சந்திரிகால. ஏன்னா பாதகாதிபதியை டிஸ்கஸ் பண்ணல. இந்த காலத்துக்கு பாதகாதிபதி கிரகம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்போ இவருமே மிக்சடு பலன் தான். நிறைய சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா தாய் தந்தையர் சப்போர்ட் இருக்காது, எதிர்ப்பாங்க, வீட்டையே எதிர்த்து தான் செயல்படுவாங்க. அரசியலில் பெரிய மடாதிபதிகள் இவங்களாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு, ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் ஏன்னா அது ஹீரோ லக்னம், யாருக்கும் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மிதுன லக்னம் மாதிரி இவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்கணும், செவ்வாய் கெடாமல் இருந்தால் ஜாதகருக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். செவ்வாய் ஒரு வேளை வேறு துர்ஸ்தானமான 6, 8, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா சிம்ம லக்னக்காரர்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஒட்டு உறவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இது நம்ம எடுக்க தேவையில்லை. சிம்ம லக்னத்துக்கும் இந்த மிதுன லக்னத்துக்குமே நம்ம பெருசாக வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜாதக சந்திரிகால கொடுத்துருக்காங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்ன நீங்கள் இந்த பவர் பிளானட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுமோ அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், ஆக்டிவேட் வீடியோஸ்னு. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். இப்போது இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் புதன், இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து ராஜயோகத்தை தரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 9, 10 சேர்ந்தாவே நம்மளுக்கு தெரியும் தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ கன்னி லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் 1, 2, 9, 10 குடையவர்கள். அப்போ இந்த 2 கிரகங்களையும் நல்லா இருக்குது. இந்த 2 கிரகங்களும் சிறப்பாக அந்த ஜாதகர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. தேவையான விஷயங்கள் கோயிலுக்கு சுக்ரீஸ்வரர் கோயிலோ இல்லை சுக்கிரனுக்கு அபிஷேக ஆராதனைகள், புத பகவானுக்கு பெருமாள் கோயில் போவது, அல்ல புத பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள், அது ஏதோ ஒன்று. சுக்கிரன் நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்றைக்கெல்லாம் நெட்டு வந்துருச்சுங்க, யூடியூப் வந்துருச்சு, கூகுள், விக்கிபீடியா, டக்குன்னு நீங்கள் போட்டிங்கனாவே அத்தனையும் வந்துடும். ஏஐ வந்துருச்சு. வேறு வாட் ஆர் த ரெமிடிஸ் ஃபார் வீனஸ் சுக்ரா டெம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஏதோ ஒன்று அடிச்சிங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் அதை திரட்டி கொண்டு வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுத்துரும். ரொம்ப வந்து கூகுள் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, ஏஐ யூஸ் பண்ணிக்கங்க, அந்த சாட் ஜிபிடி மாதிரி. அப்போ சுக்கிரன் புதன் கன்னி லக்னக்காரர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய யோகமான லக்னம். கன்னி லக்னம் தான் தொழிலில் வந்து நல்லா உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக உச்சம்னா தொழில் இருந்துகிட்டே இருக்கும், பெரிய ட்ராப்ஸ்லாம் இருக்காது, இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. நல்ல கிரகங்கள், இந்த 2 கிரகங்கள் நல்லா அமைந்தால். அடுத்தது துலா லக்னத்தில் பேலன்ஸ்டான லக்னம், துலா லக்னம், தராசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ஒருவரே ராஜயோகத்தை தரக்கூடியவர். இது வேணால் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து சனி 4, 5 குடையவராக வருவார்.
சுகஸ்தானாதிபதி 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தைகள் புத்திரஸ்தானாதிபதியாக வருவார். அப்போது அதே மாதிரி புதனையும் சேர்த்திருக்காங்க கூட. புதன் வந்து பாக்கியாதிபதி 9 கூடியவன், விரையாதிபதியாக வருவார். அப்போ நம்ம சனி பகவான் தான் பவர் பிளானட் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, சந்திரன் மற்றும் புதன் ராஜயோகத்தை தரும் அப்படின்னு. ஏன்னா சந்திரன் தான் துலா லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக வரும். ஹோட்டல் தொழில், சந்திரனுடைய காரக தொழில்கள் அத்தனையுமே ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி, மெடிசன், மருந்து, ஆயுர்வேதா, அது இது, ஹோட்டல், உபசரிப்பு, விருந்தோம்பல், ரெஸ்டாரண்ட், ரீசார்ட்டு, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எல்லாமே வந்து சந்திரனுடைய அமைப்பு. ட்ராவலு, டெலிவரி, ரயில்வேஸ், போக்குவரத்து, ட்ராவல்ஸ், டூரிசம் எல்லாமே. அப்போது துலா லக்னம் பாருங்கள், மிகப்பெரிய இதுவும் ஒரு கன்னி லக்னத்துக்கு அடுத்தது இது ஒரு லக்னம். நல்லா பேலன்ஸ்டாக வாழ்க்கையை கொண்டு போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து 2 மற்றும் 5 குடையவராக வருவார். நல்ல ஃபேவரபிள் பிளானட்டுன்னு போட்டிருக்கு. அடுத்ததாக இந்த ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் சூரியன் சந்திரன் இருக்குது விருச்சிக லக்னத்துக்கு. ராஜயோகம்னு போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இது வராதுங்க, இது தவறு. அனுபவத்தில் வரல. இது ஜாதக சந்திரிகாவில் போட்டிருக்காங்க. ஏன்னா இதே ஸ்திர லக்னம் எப்படி வந்து நம்ம ரிஷப லக்னத்துக்கு 9 சனி, சிம்ம லக்னத்துக்கு 9 செவ்வாய், இதுவும் விருச்சிக லக்னத்துக்கு 9 சந்திரன் வந்து பாதகாதிபதியாக வந்துடுவார். ராஜயோகம் தரும் எங்கே அப்படின்னா வெளிநாட்டில் தரும். வெளிநாட்டு வேலையில் போனாங்க, சிங்கப்பூர், மலேசியா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த விருச்சிக லக்னம் பற்றி. அப்போ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தால் கண்டிப்பாக ராஜயோக அமைப்பில் அந்த லக்னக்காரர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் ப்ளஸ் செவ்வாய் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் செவ்வாய் பவர் பிளானட்டு. அதே மாதிரி சூரியன் மற்றும் புதன் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த தனுசு லக்னத்துக்கு. சூரியன் பார்த்திங்கன்னா 9 குடையவர், தந்தை. செவ்வாய் வந்து 5, அதே 1, 5, 9 தான் வருது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. திரிகோணஸ்தான அது சூரியன். புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் 10ஆம் அதிபதியாக வருவார். சூரியன் 9, 10 அதே தான். அந்த பாக்கியாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உண்மை. இந்த தனுசு லக்னக்காரர்களும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், அவர்களுக்கும் நல்லா இருப்பாங்க லைஃப்பில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இடமில்லை, இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக கொஞ்சம் கிளாரிட்டி வந்து வரல அப்படின்னா நீங்கள் இந்த 1080 720 பிக்சல்னு யூடியூப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. தெரிஞ்சவங்க வயதானவர்கள் யாராவது அந்த ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா அதை பொறுத்து பாருங்கள். ஓகே, அடுத்ததாக இந்த மகர லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன், அதாவது சுக்கிரன் மற்றும் புதன். சுக்கிரன் ஒருவரே ராஜயோகத்தை தரக்கூடியவர். ஏன்னா வந்து அவர் திரிகோணாதிபதி 5 மற்றும் 10ஆம் பாவாதிபதியாக புத்திரஸ்தானாதிபதி. அதே டைம் வந்து 10ஆம் தசம கேந்திராதிபதி. ஒரு திரிகோணம் ஒரு எப்படி வந்து கடக லக்னத்துக்கு செவ்வாய் 5, 10க்கு வருவாரோ அதே மாதிரி மகர லக்னக்காரருக்கு சுக்கிரன் ஒருவரே. சுக்கிரன் புதன் சேர்ந்தால் நல்லது. சுக்கிரன் ஒருவரே ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம். கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து சுக்கிரன், அதே சுக்கிரன் தான் நன்மையை செய்யக்கூடிய கிரகம். இதில் வந்து அடிஷ்னலாக இந்த சுக்கிர செவ்வாய் சேர்ந்தது அப்படின்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10. இங்கே என்னென்னா சுக்கிரனும் மிக்சடு பலன் தான் உங்களுக்கு தரும். மிக்சடு பலன்னா வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அதே ஸ்திர லக்னத்துக்கு சுக்கிரனும் கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி கிரகமாக வரும். இந்த 9 குடையவனாக சுக்கிரன் வருவார். அப்போ பாதகாதிபதியாகவும் செயல்படுறங்காட்டி சுக்கிரன் வந்து அவருடைய உச்ச யோகமான சுக்கிரன் பயங்கரமான சுக்கிரன் அப்படி கிடையாது, ஓரளவுக்கு மிதமான பலன் தான். இதுலேயுமே வந்து அனுபவ ரீதியாக ஜாதக சந்திரிகாவில் அதை டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா 13ஆம் நூற்றாண்டில் பெருசாக வந்து எல்லாருக்கும் இன்றைய காலத்தில் பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கும்லாம் ஜாதகம் பார்த்துருப்பாங்க, ராஜாக்களுக்கு மட்டும் பார்த்துருப்பாங்க. அந்த 13ஆம் நூற்றாண்டில் யாரும் வெங்கடேச சாஸ்திருலு அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவருடைய தந்தை யக்ஞ நாராயணா அப்படின்னு போட்டிருந்தது அந்த புஸ்தகத்தில். ஸோ அதுதான் இதில் வந்து ரெண்டாவது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு. அதாவது ஒன்று வந்து செவ்வாய் மற்றும் சந்திரன்.
சுப கிரகம்னு போட்டிருக்கு ஃபேவரபிள் பிளானட்ஸு. குரு செவ்வாய் சேர்ந்தால் அதே தர்ம கர்மாதி ராஜயோகம். ஏன்னா வந்து குரு செவ்வாய் லக்னாதிபதி 1 9 அதே மாதிரி இந்த லக்ஷ்மி யோகம் உருவாகும் மீன லக்னக்காரருக்கு. இந்த செவ்வாய் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 5 9 புத்திரஸ்தானாதிபதி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எது பவர் பிளானட் நல்ல பிளானட் அப்படின்னு சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இந்த அவுட்டரில் இதெல்லாம் எழுதிடுங்க, யார் அதிபதி என்ன ராசின்னு. லக்கணம் லா இங்கே இருக்க போட்டுருங்க. அதுலேருந்து 5 குடையவன் யார் 9 குடையவன் யார் 5 9 கிரகங்கள் நல்லா இருந்ததாகவே வாழ்க்கை நல்லா இருக்கும். 5 9 கிரகங்கள் கெடாமல் இருக்க வேண்டும், பாவ கிரகங்களோடு சேராமல் இருக்க வேண்டும். யார் பாவ கிரகங்கள்? இயற்கை பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேது. மெயினாக வந்து ராகு கேது சனி பகவான் இவர்களுடன் இந்த 2 கிரகங்கள் சேராமல் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கிரகங்களே 5 9 இந்த சனி செவ்வாய் 5 9 குடையவர்களாக வந்தால் அது எக்ஸப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டால் சிம்ம லக்னத்துக்கு மட்டும் செவ்வாய் வந்து மிக்சடு பலன் தான் தருவார். இதில் போட்ட மாதிரி ஓஹோ பலன் தர மாட்டார். ஸோ இதுதாங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ இந்த பவர் பிளானட்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கிரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கிரகத்தை தொடர்ந்து இந்த கிரகத்துடைய காயத்ரி மந்திரம் இது ஸ்லோகம் எப்படியோ தமிழில் வழிபடலாம். இன்றைக்கி எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. நெட்டில் போட்டு தேடி எதை ஒன்று படித்து வாழ்க்கையில் முன்னேற ட்ரை பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதக விவரம் அனுப்புவேன். எப்போ கூப்பிட்றேன் என்ன டீட்டெயில் சேம் டே கூப்பிட்ருவேன், இல்லை மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டே கூப்பிட்ருவேன். நன்றி நன்றி நன்றி.